வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு பெருமை உண்டுங்க. அதே போல் திருவாரூர் அப்படின்னா என்ன பெருமை எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, திருவாரூர் தேரழகு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா தேர் அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது உலகிலேயே மிகப்பெரிய தேர்னு கூட அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆழி தேர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆழினா என்னங்க? பெருங்கடல் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப ஆழித்தேர்னா கடல் போன்ற பெரிய தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் ஆழித்தேர், அதாவது திருவாரூர் தியாகேசருக்குரிய தேர் திருவிழா எப்ப நடக்குதுன்னா 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு வடம் பிடிச்சு தொடங்குறாங்கங்க. இப்படிப்பட்ட திருவிழாவை பத்தி தான், தேரை பற்றியும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புதியதா இப்பதான் ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் நான் சொல்ற மாதிரி கமெண்ட்ல சிவசிவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல இந்திரனுக்கும் அரக்கர்களுக்கும் எப்பொழுதும் போலதான் ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போர்ல இந்திரன் ஜெயிக்கிறதுக்காக முசுகுந்த மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இந்திரனுக்கு உதவி செய்தாங்க. போர்ல இந்திரன் ஜெயிச்சாச்சு. உடனே தேவலோகத்துக்கு, அதாவது இந்திரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் முசுகுந்த மன்னனுக்கு பாராட்டு விழா மாதிரி ஒண்ணு செய்யறாரு. அப்ப ஏதாவது பரிசு கொடுக்கணும் முசுகுந்த மன்னனுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு இந்திரன். சரி, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 7 மூர்த்தங்களை பரிசாக கொடுக்கிறார் முசுகுந்த மன்னனுக்கு இந்திரன். சரி, ஓகே, தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு, நான் இருக்கும் இடத்திற்கு இந்த 7 மூர்த்தங்களையும் எடுத்துட்டு போகணுமே, என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது உடனே இந்திரன் சொல்றாரு, தேவலோக சிற்பி ஸ்தபதி இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு ஒரு தேர் செஞ்சு கொடுங்க, இந்த சிலாரூபங்கள் எல்லாம் மூர்த்தங்களை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே மயனும் பார்க்கடல்ல கிடைத்த தேவதாருக்களை வைத்து நல்ல மிகப்பெரிய தேர் ஒன்ன செஞ்சிடுறாரு. செஞ்சு அந்த 7 மூர்த்தங்களையும் அதில் வைத்து நம்ம முசுகுந்த மன்னனுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி தேவலோக ஸ்தபதி மயன் செய்த தேர் தான் இந்த ஆழித்தேர் அப்படின்னு சொல்றது. இந்த ஆழித்தேரை வடம் பிடிச்சி இழுத்தாலோ இல்ல நம்மளால முடியாத போது அந்த வடத்தை தொட்டு கண்ணுல ஒத்தினாலோ நமக்கு கைலாயத்திலேயே இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த தேரோட உயரம் பாருங்க, 96 அடி உயரம், 31 அடி அகலம், 300 டன் எடையுடன் இருக்கக்கூடிய பெரிய தேருங்க. அதுல தேர் அலங்கரிக்கப்பட்ட பின்னாலை 400 டன் எடையோட இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. என் அப்பன் சிவபெருமான் அவ்வளவு பெரிய ஆழி தேரில் அமர்ந்து ஆடி அசைஞ்சு 4 மாட வீதிகள் எல்லாம் சுத்தி வருவாருங்க. அதை பார்க்கறதுக்கு கண் கோடி வேண்டும். அதோடு இல்லாம பக்தர்கள் ஒரே குரல்ல ஆரூரா தியாகேசா அப்படின்னு முழக்கம் விடும்போது நமக்கு அப்படி ஒரு உணர்வோட இருப்பாங்க. இதுல கைலாய வாத்தியம், பக்தர்களுடைய முழக்கம், தேவார திருமறை பாடல்கள் பாடக்கூடிய ஓதுவார்களுடைய மறை ஓதுறது ஒரு பக்கம். இப்படி அந்த தேர் திருவிழாவுக்கு முன்னாடி நடந்து வரும்போது நம்ம எங்க இருக்கோம், பூலோக கைலாயமா இல்ல உண்மையிலேயே கைலாயத்துலதான் இருக்கமா அப்படின்னு நமக்கு உணர்வு தோன்றுங்க. அதே போல இந்த ஆழி தேரை வடம் பிடித்து இழுத்தாலும் சரி, இல்ல கண்ணார கண்டாலும் சரி, நமக்கு முற்பிறவியில் செய்த பாவங்களும் சரி, இந்த பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் அத்தனையும் நீங்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த திருவாரூர் கோவிலுங்க சண்டிகேஸ்வரர் கிடையாது. அவருக்கு பதிலா யமனே சண்டிகேஸ்வரரா அமர்ந்திருக்காரு. அதனால இந்த கோவில்ல நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு போய் வணங்கும் போதும் சரி, இந்த ஆழித்தேரை கண்ணால கண்டு வழிபடும் போதும் சரி,
நமக்கு யம பயம் நீங்குங்க, உடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல சந்தோஷமா இருப்போம். அது இல்லாம நீங்க நினைத்த காரியம் எல்லாமே நடக்கும். இது எல்லாமே இங்க ஒரு ஐதீகம். அதோட இல்லாம நடக்குதுங்கிறதுனாலதான் இங்க உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளில் இருந்தும் இருக்கக்கூடிய பக்தர்களும் சரி, அடுத்த மாநிலங்களில் இருந்தும் சரி, நல்ல ஒரு கூட்டமாக வந்து இந்த ஆழித்தேரை தரிசிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த ஆழித்தேர்ல என்னப்பன் சிவபெருமான் தியாகராஜர் ராஜபவனி வர்றத நாம கண்ணார காண்போம், நெஞ்சார மகிழ்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சிறப்பு வாய்ந்த செய்தி என்னன்னா, சிதம்பர ரகசியம் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா திருவாரூர் ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க தியாகராஜருக்கு பாதங்களை நம்ம வந்து எப்பவும் தரிசனம் செய்ய முடியாது. வருடத்திற்கு 2 முறை மட்டுமே நாம் தரிசனம் செய்ய முடியும். பங்குனி உத்திரத்தன்று இடது பாதத்தையும், திருவாதிரை அன்னைக்கு வலது பாதத்தையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். மற்ற நாட்கள்ல பாத தரிசனத்தை நாம பார்க்கவே முடியாது. பூக்களை கொண்டு, மலர்களை கொண்டு பாதங்களை மறைத்து வைத்திருப்பார்கள். இது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், பெரியவர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரிந்திருந்தால் எங்களுக்கு இதற்கான பதிலை கமெண்ட்ல போடுங்க. இந்த ரகசியத்தின் பொருளை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் நான் சொல்ற மாதிரி சிவசிவான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல பதிவை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன மகிழ்ச்சி. அதோட ஆழித்தேரை நேரடியாவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு எனக்கு பெரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.